3 பேர் நல்லா நடிப்பாங்க. இது வந்து தியரி. ஒண்ணு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்னு ரொம்ப மோசமான மனுஷன். இந்த மனுஷன் இன்னொருத்தவங்க எதை பத்தியுமே கவலைப்படாது, லைஃப் போற வாக்கில் அப்படியே இருக்கு. அப்படியேப்பட்ட ஊனாது கதைக்கு நான் அம்மா never bother. She comes. நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் பார்த்து. She kept on improvising அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கணும் எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்டு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலை எவ்வளவு பெரிய கிஃப்ட் லைஃப்ல. நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் வந்து அம்மா காலில் சச் ஸ்வீட். ரொம்ப எங்க லைஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்க படங்கள்லாம் பார்த்து. those movies gave us meaning. அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் மறந்து மைக்கேல் மகன் அந்த ஒரு ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரம் வந்து நாகேஷ் கதை சொல்லுவாரு, வந்து பாலியா கேட்பாரு. அது ஏன் கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங். ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட் கதையில இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் ஜெனரேட் பண்ணிப்பாங்க கான்ஃபிளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். ஸ்பானிஷ் சர்வீஸ்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர். எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சுக்க மாட்டாங்க. ஆனா prepared in such a way that you can't even understand that it is actually happening. ஒரு சினிமால ஒரு கேமராக்குலாம் நடிச்சுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. இட்ஸ் meant to be a humor. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்க, நடிப்பு அந்த அதை பாருங்க. நான் ஒரு ஐ திங்க் ஒரு மோர் தென் 100 times அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்துல மைக்கேல் மகனை காமராஜ் இந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்றேன். கிரேட்டஸ்ட் ஆக்டிங். இறங்கி ஏறி அது எக்ஸ்ட்ராடனரி. அது வந்து கமல் சாரும் அவங்க பண்ணிப்பாங்க. I know that Kamal sir is a great writer. We don't have to say that he is an extraordinary